ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்ஜினியர் ஹரிகிருஷ்ணன் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு சம்ப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். சம்போ செப்டி டேங்கோ ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்ட் ஒர்க் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், தண்ணி தொட்டி. ஸோ அந்த சம்ப் கன்ஸ்ட்ரக்ஷனில் சைஸ் வந்து நம்ம எதை பொறுத்து வந்து டிட்டர்மைன் பண்ணுறோம், ஸோ எதை பொறுத்து வந்து இதை வந்து 5 அடி 6 அடின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோன்றதுக்கு சில விஷயங்களை வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயங்களை வந்து நோட் பண்ணணும். ஸோ அது என்னோடய சாம்பிளாக ஒரு 2-3 சம்பை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சம்பில் ஏன் இந்த மெஷர்மெண்ட்டு, இந்த சம்பில் ஏன் இது கொடுத்துருக்கோன்றதை பற்றி நான் ஒரு 3 எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சம்பை வந்து எப்படி வந்து அந்த டேங்கோட சைஸை வந்து ஹைட், விட்த், டெப்த்தை வந்து நம்ம டிசைட் பண்ணுறோன்றதை பற்றி டீட்டெயிலான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இந்த வீடியோவில் கிடைக்கும் நம்புகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஒரு சம்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேசிக்கான விஷயங்கள்ல இருந்து போகும். ஒரு ஸ்கொயர் ஃபீட்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லென்த் இன்ட்டு பிரெத். ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதிலே வந்து ஒரு ஹைட்டை ஆட் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து ஒரு க்யூப் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. அதை வந்து கியூபிக் ஃபீட்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஒரு க்யூப் மாதிரி ஒரு பாக்ஸ், சின்ன கண்டெய்னர் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அந்த ஒரு கண்டெய்னரில் எவ்வளோ லிட்டர் வாட்டர் வந்து கெப்பாசிட்டி வந்து நம்மளால் வந்து ஸ்டோர் பண்ண முடியுதுன்றதை வந்து 28.3 லிட்டர்ஸ் வச்சுப்போம். ஸோ அது வந்து ஆல்ரெடி இருக்குது நம்மளுக்கு வேல்யூஸ். ஸோ அந்த வேல்யூவை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். 28.3 லிட்டர்ஸ் வந்து ஒரு க்யூப்பில் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படுது, ஒரு கியூபிக் ஃபீட்டில் 1 CFTன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ உதாரணத்துக்கு ஒரு 7000 லிட்டர் வந்து டேங்க் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த 7000 டிவைடட் பை 28.3ன்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து எவ்வளோ க்யூப்ஸ் வந்து தேவைன்னு வந்துடும், அதாவது கியூபிக் ஃபீட். ஸோ ஒரு 200 கியூபிக் ஃபீட், 250 கியூபிக் ஃபீட்னு வந்துடும். ஸோ அந்த கியூபிக் ஃபீட்டை வச்சு நம்ம வந்து டைமென்ஷன் டிசைட் பண்ணலாம். இது பேசிக்கான விஷயம். பட் இந்த விஷயங்களை வந்து நம்ம எல்லா சைட்லேயும் வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறோன்னா நம்மளோட விட்த் அண்ட் அந்த ஏரியா வந்து பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் பார்க்கில் சம்ப் செப்டி டேங்க் வருது அப்படின்னா 2 டேங்க்கும் ஆக்குவே ஆகணும். 2 டேங்க்குமே ஒரு லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கெப்பாசிட்டி அந்த இடத்துல அச்சீவ் பண்ண முடியுமான்றது வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயம். ஒரு 2த்துக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் வேணும் கண்டிப்பாக கேட்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸ் கொடுத்து பேலன்ஸ் இருக்க ஏரியாவில் வந்து நம்ம 9 இன்ச்சஸ் வால், சம்போட செப்டி டேங்கோட வால்ஸ் போக பேலன்ஸ் இருக்க ஏரியா வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு ஆள் இறங்கி க்ளீன் பண்ண முடியுமா, ஒரு ஆள் வந்து வேலை செய்ய முடியுமா, ஒரு டேங்க் மாதிரி அது ஃபீல் ஆகுமா, மினிமம் ஒரு 4 ஃபீட் ஆச்சு இருக்கா மாதிரி நம்ம பிளான் பண்ணணும். ஹைட்டு வந்து எதை பேஸ் பண்ணி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளோட ஹைட் வந்து ஒரு 6 ஃபீட் வச்சுப்போம். ஸோ 6.5 ஃபீட் ஆச்சு மினிமம் கிளியரன்ஸ் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து சம்போட இன்னர் டெப்த்து. ஸோ இது தவிர்த்து வந்து மேலே எக்ஸ்ட்ரா வந்து டாப் ஸ்லாப் வரும், கீழே வந்து பாட்டம் பெடஸ்டல் வரும். ஸோ இதோட திக்னஸ் அதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம் செகண்டரி. ஸோ ஒரு சம்போட இன்னர் அளவு மினிமம் 6.5 ஃபீட் இருக்கணும். மேக்ஸிமம் எவ்வளோ ஒன்றாலும் இருக்கலாம், 9 ஃபீட் கூட இருக்கலாம். எனிவேஸ் நம்ம ஸ்டெப்பு கொடுத்து தான் வந்து உள்ளே இறங்க போகிறோம். ஸோ அதனால் வந்து ஹைட் டசன்ட் மேட்டர்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 6.5 ஃபீட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அகலமும் நீளமும் வந்து நம்ம சைட்டோட கார் பார்க்கிங் இல்லை போர் பொசிஷன் இல்லை செப்டி டேங்க்லேருந்து எவ்வளோ தள்ளி வரணுன்றதை பொறுத்து நம்மளுக்கு வந்து வேரி ஆகுது. ஒவ்வொரு சைட்லையும் சில சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து விட்த் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். லைக் வந்து பக்கத்துலேயே ஏதாவது காலம்ஸ் வரலாம், பக்கத்துலேயே ஏதாவது பில்டிங் வரலாம், இல்லை பக்கத்தில் போர்வெல் வரலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால நம்மளால் வந்து விட்த்தை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்மளால் போக முடியாது ஒரு சில சைட்டில். ஸோ அந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம டெப்த்தை அதிகப்படுத்திக்கலாம், இல்லைனா வந்து நீளத்தை வந்து அதிகப்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கேசஸ் மாறுது. இல்லை சில இடங்களில் வந்து காலம் வந்து இந்த சம்போட மிக்ஸ் ஆகி வரும். ஸோ அந்த மாதிரி கேஸில் வந்து நம்ம அந்த காலம் 2 காலமும் சம்புக்குள்ளேயே வரணும் அப்படின்னா அந்த டெப்த், ஹைட்டோ விட்த்தோ அதை வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணிப்போம். அதுக்கு அடுத்து இருக்க அகலத்தையோ இல்லை நீளத்தையோ வந்து நம்ம வந்து கூட்டி குறைச்சிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான கான்செப்ட். ஓகே, சாம்பிள் 1 வந்து பார்த்திங்கன்னா இப்போது இது ஃப்ரெஷ்ஷாக வந்து இப்போ தான் சம்போட டாப் ஸ்லாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சம்பில் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு போர்வெல் இருக்கிறதுனால அந்த போர்வெல்லேருந்து ஒரு 1-2 ஃபீட் வந்து நம்ம கேப் வந்து மினிமம் டிஸ்டன்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டோம். ஸோ இது வந்து ஒரு க்ரைட்டீரியா மாதிரி ஆயிடுச்சு. இந்த சம்புக்கும் செப்டி டேங்க்குக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது பார்க்குறீங்க. அங்கே வந்து ஒரு 1.5 அடி ஸ்பேஸ் விட்டுட்டோம். ப்ளஸ் இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்க்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். ஸோ இந்த 2 க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி நம்ம விட்த்து வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து ஃபார்ம் பண்ணிட்டோம். இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரோட்லேருந்து, அதாவது இந்த செப்டி டேங்க் லெஃப்ட்டில் இருக்கிறது செப்டி டேங்க், ரைட்டில் இருக்கிறது சம்பு. ஸோ 2த்துக்கும் ஃப்ரண்ட்டில் ரோடு ஆஃப் சைட் பார்த்தா ஒரு 2 ஃபீட் இருக்கும். அது எதுக்காகனா ரேம்போட பாயிண்ட் உள்ளேருந்தே கிராஜுவலாக ஸ்டார்ட் ஆகணுன்றதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இந்த கேஸில். ஸோ இப்போ பார்க்குற இந்த சைட்டோட சாம்பிள் 2 இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்ப் அடிச்சாச்சு. ஸோ இந்த சம்பை சுற்றி இருக்கிறது வந்து ஒரு லோட் பேரிங் வால். ஸோ இந்த லெஃப்ட் சைட் பார்ட் ஃபுல் வாலை எடுக்க போகிறோம், இந்த ரைட் சைட் பார்ட்டும் எடுக்க போகிறோம். ஃபுல்லி லோட் பேரிங் வால் கார் பார்க்கிங்காக. ஸோ இங்கே கார்னரில் வந்து ஒரு பில்லர் சப்போர்ட், அதாவது காலம்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். RCC பீம் ஒன்று கொடுத்து வெளியில் வந்து காலம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு காலம் அண்ட் வந்து ஒரு பீம் அகெயின் இன்னொன்று வந்து ஒரு காலம் கொடுத்து அந்த காலமோட ஃபூட்டிங் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி இந்த சைட்டில் வந்து இந்த சம்பை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது போலையும் நீங்கள் வந்து சம்பை டிசைன் பண்ணலாம். ஸோ இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கில் சம்ப் அண்ட் செப்டி டேங்க் 2மே வந்து பக்கத்தில் தான் வருது. பட் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3.5 ஃபீட் வந்து 2த்துக்கும் ஸ்பேசிங் இருக்குது. இங்கே வந்து ஒரு பிளிந்த் பீம் வருது. ஸோ அந்த பிளிந்த் பீமோட ஓரியன்டேஷனில் இந்த செப்டி டேங்க் கூட இருக்கணுன்றதுக்காக அப்படி பண்ணியிருக்கோம்.
ஸோ அதனால் அதை ஒரு பேஸ் லைன் மாதிரி வச்சு அதிலேருந்து எவ்வளோ விட்த் வேணும் லென்த்து வேணுன்றதை பண்ணியிருப்போம். இதில் வந்து செப்டி டேங்க் பார்த்திங்கன்னா லென்த் அதிகமாக இருக்கும், 11 ஃபீட்டு கிட்ட. இதுவே சம்ப் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் சம்பாக இருக்கும். ஏன்னா அது பக்கத்தில் அந்த போர்வெல் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, அந்த போர் தெரியுது பாருங்கள். போர் இருக்கிறதுனால நம்மளால் லென்த் வைஸில் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல செப்டி டேங்க் மாதிரி. ஸோ 2 சோக் பீட் வேறு வைக்கணும் நடுவில். ஸோ அதனால் அதுக்கான ஸ்பேஸும் கொடுத்து பேக் சைடில் 2 காலம் இருக்கும். அந்த காலமோட ஃபூட்டிங்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகாத மாதிரி மிச்சம் இருக்க ஸ்பேஸில் வந்து டெப்த்தை அதிகப்படுத்தி இந்த இடத்துல வந்து ஒரு 8000 லிட்டர் சம்ப் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது போல் வந்து ஒவ்வொரு சைட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்மளோட டிசைன்ஸ் வந்து கண்டிப்பாக மாறப்போகுது. அதை வந்து அக்கார்டிங்லி பிளான் பண்ணிக்கோங்க. சம்ப் பற்றின ஒரு ஐடியா வந்து டீட்டெயிலான ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். நீங்களே வந்து உங்கள் சம்போட லிட்டர் கெப்பாசிட்டியை நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதே போல் வேறு ஏதாவது ஒரு சிவில் ரிலேட்டட் கண்டென்ட்டில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ எப்படி வந்து சம்ப் கால்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.